கேள்வி கேட்க வேண்டியதுன்னா ஆனாலும் வழி இல்லாமல் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறது பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது பிரச்சனைகள் பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வழக்கு பதியப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ வெளியானதுக்கான காரணம் என்ன? அது ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் தான் அதில் வந்து மாஸ்டர்ஸாக இருக்கீங்க, மீடியா உங்களுக்கு தெரியாமல் பதவி பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வழக்கத்துக்கு மேலே ரொம்ப இழுபறியாக இருக்குது. டெல்லியிலேருந்து வந்தவங்களும் விஜய் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு மறுக்கலை. கூட்டணி அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய்கிட்டையும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டேருந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் போயிடுவோம் நாங்கள். யார் வந்து அதிகமாக சீட் கொடுக்குறாங்களோ, ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்களோ, ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் உங்களால் நிச்சயமாக இதுக்கப்புறம் என்றைக்குமே உங்களால் சென்ட்ரலில் வந்து ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து இத்தனை வருடங்களாக திமுக மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாகி போச்சு. இப்போ வந்து ஒரு ரோஷம் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லலை, மாட்டோம் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரோஷம் வரல, ரோஷமும் வராது. சூடு சொரணை ரோஷம் இது எல்லாமே காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையாது. ஸோ யார் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லோரும் முடிவு பண்ணணும். ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கமாக அந்த பக்கமாக. நான் சொல்வேன், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால், அவ்வளோ ரோஷம் இருந்தால் தனியாக நில்லுங்களேன். ஒரு தேர்தலில் நின்றுட்டு பாருங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? சொந்தமாக நின்று பாருங்கள், பார்ப்போம். நாங்கள் போயிட்டோமே பாராளுமன்றத்தில், வந்தோடனே பாராளுமன்றத்துக்கு போயிட்டோமே. அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு எங்களை வந்து காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜகவுக்கு இருக்கிற தைரியம் எவனுக்கும் வராது. அப்படின்னா என்ன? தேர்தலில் குஷ்பு போட்டியிட போகிறாளா இல்லையா முக்கியம் கிடையாது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிச்சுட்டு இபிஎஸ் அவர்களை இங்கே ஜெயிச்சுட்டு முதலமைச்சராய் நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் அதுதான் முக்கியம். குஷ்பு போட்டியிடுறாளா இல்லையா, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரா இல்லையா, அது முக்கியமே கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய கூட்டணி ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். நான் தான் சொன்னேன், விருப்பமான தொகுதி கேட்டாலும் எந்தெந்த தொகுதி இப்போ தான் சொன்னேன் முடிவாகலை. ஸோ கட்சியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம். தேங்க்யூ.